ஹாய், ஹலோ எவ்ரிவான். வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்றது வந்து இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்றதும் ரொம்ப பேர் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல சைட் அண்ட் வந்து ஈஸியா ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதுல என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல இப்ப தான் கேள்விப்படுறீங்கனாலும் சரி, இந்த மெத்தட் மூலமா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏர்னிங்க்கு நீங்க போகலாம். ஸோ, இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்டின்னா, கீழ இருக்க ரெட் கலர் பட்டன அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நாங்க போடக்கூடிய ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் நீங்க இன்னும் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணல அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருப்பேன். கமெண்ட்லயும் பிங் பண்ணியிருப்பேன். உடனே போயிட்டு நீங்க அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. Coming far away. ஓகே. வந்து நாங்க எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் வெப்சைட்குள்ள போகணும். ஸோ, அதுக்கு வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருப்பேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த வெப்சைட்குள்ள வந்துருவீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் லாகின் பேஜ்ன்னு வரும். நீங்க Google வச்சோ, இல்ல உங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்ட் வச்சோ, நீங்க வந்து லாகின் ஆயிக்கலாம். லாகின் ஆயினதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ, இந்த ப்ரொஃபைல் அப்டின்றத கிளிக் பண்ணி, நீங்க ப்ரொஃபைல்ல வந்து வெரிஃபிகேஷன் KYC அப்டின்ற ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அங்க வந்து உங்களோட ஐடி கார்டு, இல்ல டிரைவிங் லைசென்ஸ், இல்ல ஒரு பாஸ்போர்ட் இத வச்சு நீங்க 3ல 1 வச்சு நீங்க இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் நீங்க உங்களோட ப்ரொ ஐடி ப்ரூஃப வந்து அப்லோட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோவா வந்து 10 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். அப்படி இல்லன்னா சம்டைம் ஒரு 1 ஹவர் டைம்க்குள்ள உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி குடுத்துருவாங்க. கிளியரா இருந்துச்சு உங்களோட டாக்குமெண்ட் அப்படின்னா. ஓகே. ஸோ தென் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஃபைனான்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க டிபாசிட் பண்ணலாம். நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கான அமௌண்ட். ஸோ, இங்க வந்து நீங்க பேங்க் கார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ, பேங்க் கார்ட் என்ன கார்ட் யூஸ் பண்றீங்களோ, அந்த கார்ட்ல இருந்து தான் நீங்க வித்ட்ராவலும் எடுக்கலாம். ஸோ, வேற கார்ட யூஸ் பண்ணிட்டு அதே கார்டுக்கு இன்னொரு கார்ட் நீங்க டிஃபரண்ட் கார்ட் போட்டு அதுக்கு வித்ட்ராவல் எடுக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. நீங்க என்ன கார்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, அதே கார்ட்ல தான் நீங்க அதிலிருந்து வித்ட்ராவல எடுக்கலாம். ஸோ, நீங்க பைனான்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பைனான்ஸ்ல இருந்து நீங்க இதுக்கு வித்ட்ராவல் போட முடியும். ஸோ, பைனான்ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணீங்களா இருந்தா. ஸோ, இதுல வந்து நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ, அந்த அமௌண்ட்ட நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கிளிக் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட்ட குடுத்துட்டு, பே அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க ஆ கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ, புரோசீட் டூ பேமெண்ட் அப்படின்றத குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் குடுக்க வேண்டி வரும். கார்ட் டீட்டெயில்ஸ் குடுத்து உங்களோட பேமெண்ட்ட வந்து சக்சஸ்ஃபா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எடுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, இந்த எடுகேஷன் அப்படின்றதுல வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ, நீங்க எங்க வந்து எப்படி மனி மேனேஜ்மென்ட் பண்ணணும், எப்படி நீங்க குரோ பண்ணணும் உங்களோட அக்கவுண்ட்ட அண்ட் வந்து எப்படி உங்களோட ட்ரேடிங்க வந்து கன்டின்யூ பண்ணும் அப்படின்ற நெறைய விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க இதுல வந்து ஒரு ஸ்டடி பர்ப்பஸ் மாரி எடுகேஷன் அப்படின்றது வந்து ட்ரேடிங்க பத்தி ஒரு சில எடுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள வந்து அவங்க இங்க குடுத்துருக்காங்க. அதுல வந்து நீங்க உங்களோட ஸ்கில்ல வந்து நீங்க இன்னும் கெயின் பண்ணிக்கூட முடியும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதே மாதிரி இங்க வந்து கீழ பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க மொபைல் ஆப்பாவோ, இல்ல விண்டோஸாவோ, இல்ல மேக்கோ யூஸ் பண்ணீங்களா இருந்தா, அதுல நீங்க ஆப்ப இன்ஸ்டாலேஷன் பண்ணி, இத வந்து நீங்க லாகின் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு இன்னும் ஈஸியா நீங்க அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் தென் இதுல வந்து நெறைய அச்சீவ்மென்ட் ரிலேட்டட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் பண்றீங்க. அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஏர்னிங்க தவிர்த்து இங்க வந்து அச்சீவ்மென்ட் கிடைக்கும். உங்களோட லாஸ் வந்து நீங்க குறைக்கிறது, அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்லேருந்து நீங்க கிடைக்கிற இன்கம்ம வந்து இன்னும் பூஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த அச்சீவ்மென்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்தீங்களா இருந்தா, உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்களா இருந்தா, ப்ராஃபிட் பூஸ்ட் பண்றது, அப்புறம் வந்து நீங்க டிபாசிட்டுக்கு வந்து ஸ்பெஷல் போனஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து ஆஃபரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத வச்சு நீங்க வந்து பெஸ்ட்டா ஏர்னிங் ஒன்னுக்கு போ முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க மெயின் திங்ஸ் இதுதான். அண்ட் தென் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. நீங்க எப்ப வேணா இங்க வந்து லைவ் செக் பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க உடனேக்கு உடனே ரிப்ளை பண்றதுனால, இது வந்து சேஃபா, செக்யூரா இருக்கு. மறுபடியும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ட்ரேடிங். கண்டிப்பா மணி இன்வெஸ்ட் பண்ணி செய்ற ஒரு விஷயம்னால, நீங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. டெமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டெமோ அப்படின்றத குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து $10,000 வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க டெமோவா இதுல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ இதுலருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ரியல் அக்கவுண்ட்ல போயிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணிக்கொள்ள முடியும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்களா இருந்தா, உங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் நாலேட்ஜ கெயின் பண்ணிட்டு, அந்த கெயின் பண்ண நாலேட்ஜ வச்சு நீங்க இந்த டெமோ அக்கவுண்ட்ல ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட ரியல் அக்கவுண்ட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணுங்க. அப்பதான் இதுல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு செகண்ட் போதும் ஆ, டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுறாப்பா. அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது எனக்கு. அட போடாங்க. இல்லன்னா நீங்க போடுற அமௌண்ட்ட வந்து லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இப்ப இதுல வந்து என்ன ட்ரேடிங் பண்ணணும்? எப்படி நீங்க இதுல ட்ரேடிங் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஓகே. இதுல இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மினிமம் $5 நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலருந்து நீங்க $50 வரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து $10 போடுறேன். ஓகேவா? $10 அப்படின்னு போட்டேன்னா, நான் $10 போட்டு இன்வெஸ்ட் பண்ணினா இருந்தா, எனக்கு வந்து இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். $18 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். 84% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்க வின் பண்ணீங்களா இருந்தா இந்த ட்ரேடிங்ல. அண்ட் தென் இங்க வந்து செல், பை அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து டேஷ்போர்ட்ல பார்த்தீங்களா இருந்தா, இது வந்து மேல கீழ இந்த பாயிண்ட் வந்து போயிட்டுருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்றது இங்க பார்த்தீங்கன்னா, டீல் டியூரேஷன் அப்டின்னு இருக்கும். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்து இந்த மார்க்கெட் அப்ல இருக்குமா? இல்ல டவுன்ல இருக்குமான்றத சூஸ் பண்றீங்க. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்க? ஸோ இது வந்து டோட்டலி எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னா, கரன்சிஸோட மார்க்கெட்ட பொறுத்து தான் இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, யூரோ வச்சு நாங்க USDல வந்து நாங்க ட்ரேட் பண்றோம். அதே மாதிரி இங்க ஸ்டாக் மார்க்கெட் நெறைய இருக்கு. சில்வர், கோல்ட், பிட்காயின் நெறைய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க எதுல வேணா இங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட் கூட இருக்கு. கிரிப்டோ கரன்சிய தவிர்த்து ஸ்டாக் மார்க்கெட் கூட இருக்கு. Tesla, Intel, Google இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ட வச்சு கூட நீங்க இங்க ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது, இதுல வந்து மெயினா நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்களான்னா, நான் 2 இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஒண்ணு வந்து RSI, இன்னொன்னு வந்து எலிகேட்டர். ஸோ இது 2ம் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி, நான் இதுல வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் போட்டுக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்க இதுல ஏர்ன் பண்ண போறீங்களா இருந்தா, இதே ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ அப் பண்ண முடியும். இல்ல நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து $10 வந்து டெமோ பேலன்ஸ்ல வந்து போட்டு ஷோ பண்றேன். இந்த மார்க்கெட்ட நீங்க ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த மார்க்கெட் போயிட்டுருக்கு. மேல இருந்து கீழ வந்து திரும்ப மேல ஏறிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், இது வந்து அப்ல போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க உள்ள இந்த பர்ப்பிள் கலர்ல உள்ள இந்த லைன் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த மார்க்கெட் வந்து மேல அப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இதுல இன்னொரு ட்ரிக் என்ன அப்டின்னா, சிம்பிளா நீங்க இந்த மாதிரி ஸ்டேபிளா போயிட்டுருக்கப்போ, உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆஸ் எ பிகினரா. ஸோ இப்ப இங்க பாருங்க, இந்த பர்ப்பிள் கலர் 2 ப்ளூவையும், ரெட் லைனையும் கட் பண்ணி மேல போனுச்சுன்னா, ட்ரெண்ட் வந்து மேல போகுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தா, ரெட் லைனையும், ப்ளூ லைனையும் கட் பண்ணி, பர்ப்பிள் லைன் கீழ வருது அப்டின்னா, ட்ரெண்ட் வந்து கீழ வருது. இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இத வச்சு தான் நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார்த்தீங்களான்னா, என்னோட பேலன்ஸ் வந்து 100 ரிங்கிட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பேலன்ஸ வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நான் ஜஸ்ட் டெமோல உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ரியல் அக்கவுண்ட்ல இருந்தும் நான் ஒரு டெமோ உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. எப்போ வேணா இது வந்து கீழ டவுன் வரலாம். பிகாஸ் இந்த பர்ப்பிள் லைன் வந்து ரெட் லைன கட் பண்ணி மேல போயிட்டுருக்கு. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகே. நான் கொஞ்சம் இத ஸ்கிப் பண்ண முடியாது. அண்ட் இத வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. பிகாஸ் ட்ரேடிங் வந்து நீங்க கிளியரா பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோ லென்த்தா போனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. இப்ப பார்த்தீங்களா இருந்தா, இந்த பர்ப்பிள் லைன் வந்து ப்ளூ லைன கட் பண்ண போகுது. ஓகேவா? இன்னும் கட் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் நீங்க கட் பண்ணுதா அப்படிங்கிறத. ஸோ கட் பண்ணி கீழ வரும்போது தான் நீங்க ட்ரேடிங்க்கு என்டர் ஆகணும். நீங்க செல் பண்றீங்களா இருந்தா. நீங்க பை பண்றீங்களா இருந்தா, அதுக்கு மேல கட் பண்ணி போனா தான் நீங்க பை பண்ணணும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்களான்னா, இந்த இடத்துல நீங்க கட் பண்ணல. பட் கட் பண்ணிருவோம் அப்படின்னு நெனச்சு போட்டிருந்தீங்களா இருந்தா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேடிங் வந்து லாஸ்ல போயிருக்கும். பிகாஸ் இது அப்ல போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இங்க எல்லாருமே வந்து டவுன் ட்ரெண்ட் புடிச்சுட்டே இருக்காங்க. பட் வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா இருப்பாங்க. அதனால நீங்க வந்து புடிக்க போகக்கூடாது. வெயிட் பண்ணி உங்களோட அந்த டைமிங் வரும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றேன். அப்பதான் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இத ஷோ பண்றேன்.
ஓகே. இப்ப மார்க்கெட் பார்த்தீங்களா இருந்தா, உங்களுக்கு இங்க பார்க்கும்போது தெரியும். மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி இந்த பர்பிள் லைன் வந்து இந்த ப்ளூ லைன கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப மார்க்கெட் வந்து எப்ப வேணா கீழ டவுன் ஆகலாம். ஸோ டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க ரெடியா இருக்கலாம். இந்த பர்பிள் லைன் கட் பண்றதோட உங்களோட செல் அப்படின்ற இத வந்து போடுறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து கட் பண்ணிருச்சு பாருங்க. ஓகேவா? கட் பண்ணுது. ஸோ ஃபுல்லா நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. 2 லைனையுமே நீங்க கட் பண்ணணும் மறந்துடாதீங்க. இப்போ 1 கட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ரெட்டையும் கட் பண்ணிருச்சு அப்படின்னா, கன்ஃபார்மா அந்த ட்ரெண்ட் வந்து கீழ தான் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து ட்ரேடிங்க வந்து செல் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து கட் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் என்னோட $10 வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணதோட பார்த்தீங்களான்னா, என்னோட ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து டவுன்ல போகுது. ஓகேவா? என்னோட மார்க்கெட் வந்து ஃபுல்லா டவுன்ல தான் வருது. இந்த ட்ரேடிங் வந்து வின்ல தான் போகும். கன்ஃபார்மா 98% வந்து வின்னிங்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2% தான் இது லாஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து எப்பவுமே உங்களோட ட்ரேடிங்க வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா இது வந்து வின்னிங்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு 100%. ஓகேவா? இப்ப பாருங்க இந்த ட்ரேடிங் வந்து $18 ஆயிருச்சு. ஓகேவா? $10 போட்டோம். $18 ப்ராஃபிட் வந்திருக்கு. இத நீங்க எவ்வளோ டாலர்ஸ் இன்கிரீஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏர்னிங் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? பட் வந்து நீங்க ஒரு $10 போடுறத விட ஒரு $50 போட்டு நீங்க அதுக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்றது வந்து பெட்டர். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க,